இருந்துச்சு. அதுக்கு பெண் பிள்ளை தான் பெண் பிள்ளை பிறந்து இறந்துச்சு. 3வது நெல்லிக்காய் பச்சை பசேன்னு காமிச்சால் அதுதான் நான்சி. அந்த பிள்ளைங்க நான் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு போகிறப்ப தோப்பூருக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு ஆட்டோவில் போயிட்டு வர்றப்ப இந்த பைபாஸில் திருப்பூரோட பைபாஸில் வர்றப்ப பஸ்ஸை விட்டு 48 இறங்குறப்ப பின்னாடி லாரி வந்து அடிச்சு இந்த பிள்ளைலாம் கம்மாய்க்குள்ள விழுந்துச்சு. மொட்டியிலேருந்து காலை நேரம் பறந்துச்சு. எங்கள் தெருவில் இருக்கிறவங்கலாம் என் மேலே ஒரு காட்டமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் விற்கிறத போகிறவங்க, நான் ஆண்டோட பிள்ளையா இருக்கிறேன். அப்போ எல்லாரும் அந்த இடத்துல இருக்க ஆக்சிடென்ட் ஆனவங்க யாருமே உயிர் கழிச்சது கிடையாது. அப்போ எல்லாரும் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் கலந்துறாங்க. ஒரு பிள்ளை ரொம்பவே போனோம். ஒரு பிள்ளை வாங்கிட்டு அம்மா அப்பான்னு வரல, எசப்பான்னு தான் வந்துச்சு. இந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு எங்கள் தெருவே வந்துச்சு. ஏன்னா செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. அப்பனா ஆண்டவர் எங்கிட்டனா வைராக்கியமா இருப்பேன். அவர் மகிமனம் பற்றியோடைய யார்ட்டையும் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பண்ணிட்டு விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவர் மரணமே நேரிட்டாலும் இயேசுவா மாத்திரம் தான் உயர்த்தி காண்பிப்பேன். அந்த இடத்துல எல்லாரும் வந்து பார்க்க வரப்ப என் பிள்ளை அந்த உயிரை ஆக்சிடென்ட் ஆனது ஒரு பெருசா நான் நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு அந்த ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா அந்த காலம் நல்லாக்கி 36 நாள் கழிச்சு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஆண்டவர் வச்சுக்கிட்டாரு. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வச்சுக்கப்பட்டாங்க. கான்ட்ராக்டாக இருக்குது. அவங்க அந்த தொழிலில் ஒரு நஷ்டம் வந்தோடனே நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சொன்னேன், அப்பா சர்ச்சுக்கு வாங்க ஒரு சூழ்நிலை மாறும் அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பா